Hi everyone, welcome to my channel. நம்மளோட சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 3300 to 1900 BC. ஸோ அந்த சேம் பீரியட்லேயே மெசபடோமியா, ஈஜிப்ட், சைனா கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி பிளேசஸ்லையும் சிவிலைசேஷன் இருந்ததா நமக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன் நமக்கு தெரியும். பிகாஸ் ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் சைட் ஐடென்டிஃபை பண்ணதுல. ஸோ அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பனா, லேட்டர் ஹரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஃபேஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஏர்லி ஹரப்பன்னா 3000லேருந்து ஒரு 2600 BC வரையும் இருந்தால் அது ஏர்லி ஹரப்பன். மெச்சூர் ஹரப்பன்னா 2600 to 1900 BC வரையும். அதே மாதிரி லேட் ஹரப்பன்னா 1900லேருந்து 1700 BC வரையும் இருந்தது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றது நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான் அந்த பிளேசஸ்ல, அதாவது அரவுண்ட் த ரிவர் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றத பார்க்குறோம். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சைட்ன்றது ஹரப்பா. அது யார் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணார்னா சார்ல்ஸ் மேசன் இன் 1826. அதே மாதிரி அம்ரி அதை விசிட் பண்ணவர் அலெக்சாண்டர் பர்னஸ் இன் 1831. ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர் தான் ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஏஎஸ்ஐ. அவரும் இந்த ஹரப்பா சைட்டை அதை 1853, 56, 75 அந்த மாதிரி டைம் பீரியட்ல விசிட் பண்ணாரு. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த டைம் பீரியட் அவருக்கு தெரியல. பிகாஸ் இன் 1856ல அந்த ஹரப்பன் சைட்ஸ்ல இருந்த அந்த பிரிக்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரயில்வே லைன் லாகூர் டு கராச்சி போன்ற ரயில்வே லைன்ல அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால அந்த சைட் கொஞ்சம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சர் ஜான் மார்ஷல் அவர் தான் இந்த ரிசர்ச் இந்த சைட்ல ரிசர்ச்சை இனிஷியேட் பண்ணாரு. அதே மாதிரி மார்டைம் வீலர் அவரு ஒரு 1940ஸ்ல நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சாரு. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்புறம் அதோட கல்ச்சர் கவர்ட் நியர்லி 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது ஏரியாஸ் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் பாகிஸ்தான் பார்டர் அந்த மாதிரி பிளேசஸ்லையும் கவர் பண்ணுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 6 cities, அப்புறம் மோர் தென் 200 villages, அதாவது இண்டஸ் ரிவர் அதோட ட்ரிபியூட்டரிஸ் சுற்றி இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸையுமே இந்த சிவிலைசேஷன் கவர் பண்ணுச்சு. பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா சுக்கஜெண்டார் பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல இருக்கிறது அந்த பிளேஸ் வெஸ்ட்ல. அதே மாதிரி ஷார்ட்டுகை அப்படின்னு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறது நார்த்ல. அதே மாதிரி ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிறது ஈஸ்ட். தைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கிறது சவுத். ஸோ இதுதான் அதோட பவுண்டரிஸா இருக்கு. ஆனா கோர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அந்த பிளேஸ்ல தான் நிறைய சிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நிறைய சைட்ஸ் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. இந்தியாவிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா காலிபங்கன், லோத்தல், ராக்கிகாரி, தொலவேரா இந்த மாதிரி சைட்ஸ் இருக்கு. காலிபங்கன்றது நமக்கு ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க நடந்த எக்ஸ்கவேஷன்ல கேமலோட போன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க ஃப்ளஃப் ஃபீல்டு, அதாவது விவசாயம் செஞ்சதுக்கான ப்ரூஃப் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க காலிபங்கன்ல. அதே மாதிரி குஜராத்ல லோத்தல்ன்ற பிளேஸ் அங்க ஒரு டாக்யார்ட் ஷிப், அதாவது மனிதரால் உருவாக்கப்பட்ட அந்த யார்டு அங்க இருக்கு. இட்ஸ் நேச்சுரல் கிடையாது, ஒரு டாக்யார்ட் குஜராத்ல லோத்தல்ன்ற பிளேஸ்ல இருக்கு. அங்க பீட் மேக்கிங் ஃபேக்டரி, அப்புறம் ஐவரி ஸ்கேல் அதுவுமே எக்ஸ்கவேஷன்ல கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஹரியானால இருக்க ராக்கிகாரின்ற பிளேஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட்டு. தொலவீரான்னு குஜராத்லேயே இன்னொரு சைட் இருக்கு. அதுதான் லார்ஜஸ்ட் இண்டஸ் வேலி சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்ல 3 சிட்டாடல்ஸும் இருந்திருக்கு.
யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா டவுன் பிளானிங் தான் சொல்லலாம். டவுன் பிளானிங்னா இப்போ வந்து அவங்க அந்த சைட்டே வந்து அப்பர் அண்ட் லோவர் பார்ட், அப்பர் டவுன் லோவர் பார்ட் டவுனாக பிரிச்சுக்கிட்டாங்க. வெஸ்ட் சைடில் கொஞ்சம் மேடான பகுதி அப்பர் டவுன் சொல்லிட்டு அங்கே வந்து சிட்டாடல்ஸ், அதாவது கோட்டை மாதிரி கட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணாங்க. அதே லோவர் டவுன் ஈஸ்ட் சைடில் இருக்கிற லோவர் டவுன் வந்து அங்கே சின்ன சின்ன வீடெல்லாம் கட்டி அதை வந்து காமன் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. எல்லா தெருவுமே பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிரிட் பேட்டர்னில் யூனிஃபார்மாக கட்டியிருப்பாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கும் வெளியேவும் வந்து ஒரு ட்ரைனேஜ், ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கி அதை வந்து அதுவும் கவர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம், பிரிக்ஸ் வச்சு அதை கவர் பண்ணி அதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் என்னன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற கிரேட் பாத். அந்த கிரேட் பாத் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா பிரிக்ஸ் கவர்ட் வித் நேச்சுரல் விட்டமின், வாட்டர் டைட்டாக இருக்கு, வாட்டர் டைட் ப்ரூஃப் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் விட்டமின் வச்சு எல்லா பிரிக்ஸும் கனெக்ட் பண்ணி கிரேட் பாத் செஞ்சுருப்பாங்க. அந்த கிரேட் பாத் சுற்றி காரிடர்ஸ், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம்ஸ் அதெல்லாம் வச்சு நல்லா பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹரப்பாலையும் வந்து கிரேட் கிரானரின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே என்னன்னா அவங்க மேபி அவங்க கல்டிவேட் பண்ண கிரைன்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த கிரேட் கிரானரியை கட்டியிருந்திருக்கலாம். மொஹஞ்சதாரோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் என்னன்னா அசம்பிளி ஹால். அசம்பிளி ஹால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சைட்டுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பன் பீப்புள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய க்ராப்ஸ், வீட்டு, பார்லி, லென்டில், சிக்பி, மில்லட்ஸு, செசம் அதெல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டபுள் கிராப்பிங் சிஸ்டம் அப்போவே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த அவங்க வந்து கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறது எக்ஸஸாக இருக்கிறது தான் வந்து அந்த கிரானரிஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நம்ம ஹரப்பாவில் வந்து ஒரு கிரேட் கிரானரி பார்த்தோம்ல, மேபி அந்த மாதிரி ஒரு சைட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுடைய ஃபுட்டை அவங்க வந்து அப்போவே வந்து அதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி காலிபங்கன்ற ஒரு சைட்ல வந்து இந்த பிளஃப்டு லேண்ட் அதெல்லாம் வந்து எக்ஸ்கவேஷன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேனல் அண்ட் வில் இரிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸ் என்னென்னா ஷீப், கோட், ஃபவுல், ஸோ அதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஃபலோ, பிக், எலிஃபண்ட் அதை பற்றியும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. பட் ஹார்ஸ் பற்றி ஹரப்பன் பீப்புளுக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை. அதே மாதிரி ஹரப்பன் கேட்டலுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, ஜீபூன்ட்டு. அது வந்து அவங்களுடைய சீல்ஸ் அதுலலாம் வந்து அதோட அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபிஷ், பேர்ட்ஸ் அதெல்லாமும் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து போர், டீர், காரியல் அந்த மாதிரி அனிமல்ஸும் இருக்கு, அவங்க காலத்துல இருந்திருக்குன்றதுக்கு சைட்ஸ்ல, ஹரப்பன் சைட்ஸ்ல சம் எவிடன்ஸும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹரப்பன் எக்கனாமியில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்னன்னா கிராஃப்ட் ப்ரொடக்ஷன். அவங்க வந்து கிராஃப்ட், அதாவது பீட்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க வந்து மெசபடோமியா போன்ற பிளேஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே கிடைச்ச எக்ஸ்கவேஷன்ஸில் சம் எவிடன்ஸ் நமக்கு இது மாதிரி இண்டஸ் வேலி பீப்புளுக்கும் மெசபடோமியன் பீப்புளுக்கும் வந்து ட்ரேட் நடந்திருக்குன்னு எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்க யூஸ் பண்ண அதாவது ஸ்டோன்ஸ் என்னன்னா ஜாஸ்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேர்னலின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கிறிஸ்டல், ஸ்டியாடைட். அப்புறம் மெட்டல்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா காப்பர், பிரான்ஸ், கோல்டு, ஷெல், அப்புறம் டெரக்கோட்டா, பர்ன்ட் கிளே இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட அவங்க வந்து பேங்கிள்ஸ், பீட்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது கேர்னலின்ன்றது வந்து ஒரு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், எஸ்பெஷலி அவங்களுடைய ஜுவல்லரிஸில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோன், அந்த ரெட் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காட்டன் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சில சைட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சென்டராக இருந்திருக்கப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்லுனா நாகேஸ்வர் அண்ட் பாலக்காட்டில், லாபிஸ் லாசரினா ஷார்ட்டுகை, கர்னலின்னா லோத்தல், ஸ்டியாடைட்னா சவுத் ராஜஸ்தான், காப்பர்னா ராஜஸ்தான் அண்ட் ஓமன். ஸோ இதெல்லாம் வந்து இந்தந்த மெட்டீரியல் இந்தந்த சைட்ல வந்து அவங்களுக்கு கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு.
ஹரப்பன்ஸ் வந்து அவங்களுடைய டெய்லி யூஸ்க்காகவே வந்து பாட்ரிஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுவும் ஃபயர்டு பாட்ரிஸ். அவங்க வந்து பாட்ரி வீல்ஸ் வச்சே வந்து பாட்ரிஸ் செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னா டார்க் ரெட் கலரில் பிளாக் பெயிண்டிங்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்ரிஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் ஸ்டோரேஜ் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்ரியில் வந்து ஜென்ரலாக ஒரு டிசைன்ஸ் வரையும் போது பீப்புள் லீவ்ஸ், ஃபிஷ் ஸ்கேல் டிசைன்ஸ், ஜிக்ஸாக் லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வெல் பேக்டு பாட்ஸ் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெட்டல்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து அயன் பற்றி ஹரப்பன் பீப்புளுக்கு தெரியாது. அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அயன் பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. காப்பர் ஆனால் பிரான்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் நிறைய டூல்ஸ் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ், போன் அண்ட் ஐவரி டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேட் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குஜராத்ல இருக்க ஷிகாப்பூர்ன்ற பிளேஸ்ல இதெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் எல்லாம் எக்ஸ்கவேஷன் அப்ப கிடைச்சது. மொஹஞ்சதாரோல வந்து நமக்கு பிரான்ஸ்ல செய்யப்பட்ட இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் வரும். இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் பிரான்ஸ் ஸ்டாச்சு அது எங்க கிடைச்சதுன்னா மொஹஞ்சதாரோல. ஹரப்பன் பீப்புளுக்கு வந்து க்ளோஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் மெசபடோமியன்ஸோட இருந்திருக்கு. அதாவது நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ சுமேரியன், இப்போ ப்ரெசன்ட் டே ஓமன், ஈரான், ஈராக், பஹ்ரைன் அங்கெல்லாம் கிடச்சிருக்கு. அங்கே வந்து ஹரப்பன் சீல்ஸ், இந்த சீல்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அவங்களுடைய ட்ரேட் ரிலேஷன்ஸ் பற்றி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மெலுகா, லேண்ட் ஆஃப் மெலுகா, அதாவது இண்டஸ் வேலி, அது வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா இண்டஸ் வேலி பீப்புள் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து சுமேரியன் கிங் நரம்சென்ன்றவர் வந்து ஜுவல்லரி வாங்கினதா ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கு, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹரப்பன் ஜார்ஸ் எல்லாம் ஓமன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பன் சீல்ஸ், டைஸ், பீட்ஸ் இதெல்லாம் வந்து மெசபடோமியால இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுடைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப் நம்மள தெரிஞ்சுக்க முடியுது. ஆர்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டெரகோட்டா ஃபிகர்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாட்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், அப்புறம் ஸ்டியடைட்டில் செய்யப்பட்ட பிரைஸ்ட் கிங், இது ரெண்டும் வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய டாய்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாய் கார்ட்ஸ், டாய் ரேட்டில்ஸ், வீல்ஸ், அப்புறம் மார்பிள்ஸ், டாப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸும் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அப்புறம் தொலவீராலையும் கிடைச்சிருக்கு. ஹரப்பன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் வெயிட் மெஷர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்ததுனால ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க, கியூபிக்கல் செப்பரேட்ஸ், அதுக்கப்புறம் ஹரப்பன் சைட்ஸ் அதை வந்து அங்கர் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண வெயிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டபுளில் 1:2:4:8:16:32 அந்த வெயிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் வெயிட் மெஷர் வந்து 16th ரேஷியோ வெயிட்ஸ் 13.63 grams வரையும் அவங்க வந்து மெஷர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய இதில் மெஷரிங் ஸ்கேலில் அவங்க யூஸ் பண்ண மெஷரிங் ஸ்கேலில் 1 inchன்றது 1.75 centimeter அதை மெஷர் பண்ணி அந்த மாதிரி அவங்க ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேலும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் ஸ்காலர் யூரி நோரோவ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இண்டஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சீல்ஸ்லாம், அந்த சீல்ஸில் இருக்கிற இண்டஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து திராவிடியன் லைக் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிடியன் லாங்குவேஜ்க்கும் இண்டஸ் வேலி பீப்புளோட லாங்குவேஜஸ்க்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம பூம்புகார் பக்கத்தில் இருக்கிற மேல பெரும் பள்ளம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பாட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த பாட்ஸில் இருக்கிற சிம்பிள்ஸ், ஆரோ ஹெட்ஸ் அதெல்லாம் வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்கிற சிம்பிள்ஸோட ரிசம்பிள் ஆயிருக்கு. இந்த பாட் வந்து எப்போ எக்ஸ்கவேட் பண்ணாங்கன்னா 2007 எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
நிறைய archaeological evidences வந்து shows the relationship between the Tamil culture and Indus Valley civilization. For example, இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான் பக்கத்துல அந்த மேப்ல பாத்தீங்கன்னா கொர்க்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. போர் தமிழ், அதே மாதிரி ஈரான்ல குறிஞ்சின்னு ஒன்று இருக்கு. இங்க பாகிஸ்தான் கிட்ட வந்து அங்கேயும் ஒரு கொர்க்கை, அப்புறம் நொச்சி, பாண்டியர், சோழா, அதே மாதிரி மொஹஞ்சதாரோ பக்கத்துல காஞ்சி, வஞ்சி, அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்ற சவுத் இந்தியன் கல்ச்சருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்றதுக்கு இந்த பிளேஸ் நேமே ஒரு ப்ரூஃபா வந்து அமைஞ்சிருக்கு. ஹரப்பன் சைட்ஸ்ல வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் டெம்பிள் அந்த மாதிரியான எந்த ஒரு பிளேசஸும் கண்டுபிடிக்கல. பட் என்னன்னா அவங்க வந்து மதர் காடஸ் அவங்க வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து ப்ரூஃப் அந்த அந்த ஸ்டாச்சு மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தி வர்ஷிப் நேச்சரில் வந்து பார்த்தா பீப்புள் ட்ரீ, அப்புறம் புல், அதெல்லாம் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசுபதி அவரோட சீல்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காளிபங்கன்ற பிளேஸ்ல மட்டும் அந்த ஃபயர் ஆல்டர்ஸ், அதை யாகம் பண்ண மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆல்டர் அது மட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, தே பிலீவ்ட் இன் ஆஃப்டர் லைஃப். ஏதாவது ஹரப்பன் பரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க புதைக்கும் பொழுதே வந்து அவங்க பாட்ஸ், அந்த பாட்ல வந்து ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி, காப்பர், மிரர், பீட்ஸ் அதெல்லாம் வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நம்பினதுனால அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இறந்தவங்களை வந்து ஒரு பானையில புதைக்கும் போது அவங்களோட திங்ஸையும் வச்சு புதைச்சிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஒரு 1900 பிசிக்கு அப்புறம் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. மேபி பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் கிளைமேட், ட்ரை ரிவர் ட்ரைங்கோ இல்லை டிராஃப்டோ இல்லை எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளட்டு, டீஃபாரஸ்டேஷன், அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்னால இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. பட் அப்படியே ஆனாலும் இதுதான் வந்து இண்டஸ் வேலி, இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா. ஸோ அப்போவே வந்து அவங்க வந்து எப்படி மக்கள் வாழணும், ப்ராப்பராக டவுன் பிளானிங், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஒரு அர்பன் லைஃப் லீட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இந்த லெசன் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ.